ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிபி மேக்ரோவில் எப்படி வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செஷன். நான் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த ஆப்ஜெக்ட் ஒரு சீட்டை ஆக்சஸ் பண்ணணும், அந்த சீட்டை ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்து அந்த சீட்டில் போயிட்டு வேல்யூ நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும், தென் அந்த வேல்யூ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போது அதே போல் உங்களுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஒரு டைம் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி லைக் நான் இந்த ஸ்லைடில் காட்டுற மாதிரி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூவாக நீங்கள் கொண்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா. சி ஹியர் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 10, தென் ஆப்ஜெக்ட் ஒன் டாட் செல்ஸ் ஆஃப் 1,2 டாட் வேல்யூ ஈக்குவல் 20. ஸோ இது போல் ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரோ வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணி உங்கள் வேல்யூ ப்ளேஸ் பண்ணுறீங்க. தட்ஸ் வாட் யூ ஆர் லுக்கிங் இன் திஸ் கோட். சரி, நான் கோட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்கே என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சரி இங்கே என்னமா பார்க்குறோம், ஆப்ஜெக்ட் ஒன் டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 10. ஸோ இது போல் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த வேல்யூ வந்து ஒரு டைம் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இது இப்படி பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம் கன்சியூமிங். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தடாக அப்படின்னா மேபி பிகினர்ஸ் லெவலுக்கு இது ஒரு ஓகே. பட் நீங்கள் இதுவே நீங்கள் வந்து லூப் யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்டிவாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு எப்படி வேல்யூ பேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் அதே உங்களுக்கு லூப்பில் நான் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வில் ரன் தஸ். சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இல்லை அகெயின் டெல்லிங் யூ என்னோடய ஒர்க் புக் இருக்குது. ஒரு புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். அதே போல் என்னோடய சீட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த சீட்ஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே லைக் ஒரு சீட்ஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒன்றுன்ற ஷீட்டில் போயிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போடுங்க அப்படின்ற என்ன பண்ணுறேன்னா அதுக்கு நான் இந்த ஆப்ஜெக்ட் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் அப்படின்ற ஓகே ஃபைன் ஓகே லெட்ஸ் லுக் அட் இட். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ரன் திஸ். see value has been placed successfully. what's happened here lee see இங்கே ஏல 1,1ல 10, 1,2ல 20, 1,3ல 30, 1,4ல 40, 1,5ல 50 வேல்யூ வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வேல்யூ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படி செய்யாமல் எப்படி ஒரு ஃபார் லூப் நம்ம செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். see நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அதே கோட் தான், ஜஸ்ட் ஃபாலோ வாட் ஐம் டூயிங். dim ஏன்ற ஒரு வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இது நமக்கு தேவையில்லை. இது போல நம்ம ஃபார் லூப் போட போகிறோம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். I just did like what are the things I done by directly plotting the cells. Now I'm doing through a for loop. See இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏன்ற ஒரு இன்டிஜர் வேல்யூ இன்டிஜர் ஒன்று நான் இந்த இடத்துல நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் வேல்யூ டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். ஸோ ஃபார் r equal to 1 to 5 நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ரோ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் 10, 20, 30, 40, 50 அப்படின்ற இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் r equal to 1 to 5 ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் ஆஃப் இந்த ஆரை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. 1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் என்ன இருக்கும் 10 இருக்கும். தென் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 இந்த வேல்யூ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ ப்ளஸ் 10 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஃபஸ்ட் டைம் இங்கே லூப் உள்ள வரும்போது என்ன பண்ணோம், ரோ 1,1ல போயிட்டு 10ன்ற வேல்யூ போடும். முடிச்சதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ வந்து ஏயோட கரண்ட் வேல்யூ என்ன இப்போ 10 ப்ளஸ் 10 இங்கே மாறிடும். ஸோ 20ஆக போகும். மறுபடியும் இங்கே வரும்போது லூப் 1 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். இப்போ ஆரோட வேல்யூ 2ஆக இருக்கும். ஸோ 2,1ல் போய் 20 போட்டுரும். தென் அகெயின் இட் வில் கெட் இன்க்ரீஸ். நான் இப்போ 20 ப்ளஸ் 10 30. ஸோ இங்கே மறுபடியும் லூப் போகும். இங்கே வந்து 3,1 மாறும். இந்த இடத்துல 30 போட்டுரும். அதே போல் again loop it will get increase 4,1 and 5,1, 4,1ல 40, 5,1ல 50. so this how it will get executed. see இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். அகைன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வேல்யூஸ் இருந்துச்சு இல்லை, இது டேரெக்டாக ப்ளேஸ் பண்ண வேல்யூஸ். just I'm deleting it and I'm going to macro. I'm just running this. see value has been placed successfully. what happened this time, see loop மூலமாக அந்த வேல்யூஸ் போட்டிருக்கேன். சூப்பர்.
ஸோ இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் இன்க்ரீஸ் அப் டு வாட் எவர் பாயிண்ட் யூ ஹேவ். ஸோ எனக்கு வந்து 1 to 5 வரைக்கும் எனக்கு வேண்டாம், ஐ ஹேவ் டு இன்க்ரீஸ் திஸ் அப் டு 1 to 10 எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இன்க்ரீஸ் த லூப். ஃபார் ஆர் ஈக்குவல் டு 1 to 10 இங்கே போய்ட்டு ஐ எம் ஜஸ்ட் கிளியரிங் திஸ் ஹெல்ப் பண்ணிடலாம். 1 to 10 சி ரன் பண்ணுங்கள், இட் வில் கோ டு அப் டு 10 times it will do the job, something like this. Fine, okay. So this is how you have to do for loop. Fine, okay. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் லூப் பார்த்தோம். ஸோ சேம் லைக் நம்ம வந்து இது வந்து காலம், இப்போ ரோவை இன்க்ரீஸ் பண்ணி வேல்யூ பேஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ இதே போல் காலமை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி வேல்யூ பேஸ் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் ஃபார் லூப், ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட் என்ன ஜஸ்ட் டு ஷோ வாட் இஸ் காலம் அண்ட் வாட் இஸ் ரோஸ். இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஐ டெல் யூ, சி திஸ் இஸ் அ காலம் 1 2 3 4 5 6, this is a column and this is a row. So 1 2 3 4, இப்போ நம்ம ரோஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டோம் வேல்யூ. அதுக்கப்புறம் காலம் இன்க்ரீஸ் பண்ணி எப்படி நம்ம வேல்யூ பேஸ் பண்ணுறது பார்ப்போம். ஐ மூவ் டு கோட். ஃபைன், கோட் மூவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே அப்படின்னா, லைக் அதே இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் இங்கே பண்ணிடுங்க. இதை கமெண்ட் பண்ணிடலாம். Fine. Then what I will do here, just put C column. இங்கே இதை வந்து நீங்கள் வச்சுட்டு காலம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் முன்னாடி உள்ள வேல்யூஸை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வேல்யூஸ் ரோஸில் போட்ட மாதிரி இங்கே காலத்தில் இப்படி போட்டுரும் வேல்யூ. ஜஸ்ட் சி. ஸோ திஸ் ஹவ் யூ ஹேவ் டு டு. திஸ் இஸ் பேசிக் திங். இட்ஸ் லுக் லைக் பேசிக் திங், பட் இதுதான் வந்து பேசிக் பண்ணுறாரு. சி ஐம் ரன்னிங் இட். சி வாட் ஹேப்பன்ஸ் நவ். Now the value has been placed in every column up to 100. Super. This is how we have to increase the loop for columns. So இது two basic things. இப்போ நம்ம இப்படி பார்க்கலாம், ரெண்டுமே நான் இது பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, I am running this. See, both rows and columns has been get filled. See, 10 to 100, and here it is just like increased. Super. So கைஸ், இது நமக்கு கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஒரு காலம் இன்க்ரீஸ் பண்ணி வேல்யூ போடுறதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த செஷனில் நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் கண்டிஷன். இஃப் கண்டிஷன்ஸ் எப்படி ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, செஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஷீட்டில் போயிட்டு ஒரு செல்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறன்றதை பார்த்தோம். அந்த செல்ஸில் போய்ட்டு எப்படி வேல்யூ போடுறன்றதை பார்த்தோம். தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு செல்லை வந்து ரோ வைஸில் எப்படி வேல்யூ போடுறது, இந்த காலம் வைஸ் எப்படி வேல்யூ போடுறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி வந்து ஒரு வேல்யூ ஒரு செல்ஸில் இருக்கிற வேல்யூ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு செல்ஸில் இருக்கிற வேல்யூஸோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1 வந்து 10 இருக்குது, தென் A2 வந்து 20 இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தில் எப்படி இது பிக்கஸ்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண. பட் இது உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய லெவலில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு கான்செப்ட் முறையில் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஒரு ஷோ யூ. ஸோ இஃப் கண்டிஷன் சி இங்கே நீங்கள் பார்க்குறது தான் வந்து நம்ம திஸ் ஆஃப் த கோட் ஷுட் பி லைக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஆப்ஜெக்ட் டாட் செல்ஸ் ஆஃப் 1, 1 டாட் வேல்யூ கிரேட்டர் than or equal to இஃப்ல செக் பண்ணுறேன். greater than or equal to 1,2ல இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாட் 1,3 is equal to a is big else b is big, இப்படி தான். ஸோ இதை நம்ம கோட் மூலமாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். சரி, ஃபைன், ஓகே. ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா பிகாஸ் தட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார். ஓகே, ஓகே, இதெல்லாம் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் 1ன்ற ஷீட் இருக்குல்ல, ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறது. இஃப் கண்டிஷன்ஸ் சூப்பர். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் 1,1ல 10 ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஆப்ஜெக்ட் டாட் 2ல 1,2ல வந்து 20ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். 20. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் எது பிக்கெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் அவர் கான்செப்ட்.
ஸோ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் இங்கே. ஃபைன், ஓகே, ஐ டெலிட் திஸ். ஓகே, இப்போ வியூவில் போகிறேன். இப்போது ஐ ஜஸ்ட் ரன் திஸ். வாட் வில் டூ, இட் ஜஸ்ட் பிளேஸ்ட் ஆப்ஜெக்ட் 1, இந்த ஷீட்டில் 1ன்ற ஷீட்டில் போயிட்டு 1,1 10 1,2. இப்போ இந்த இடத்துல இது ரெண்டுத்தில் எது பிக் அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் போடணும். தட்ஸ் வாட் we are going to do. சரி, அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, if open brace object 2 dot cells of 1,1 greater than or equal to dot value greater than or equal to object 2 dot cells of 1,2 dot value. Then object 2 dot cells of 1,3 dot value equal to a is big. 1 greater than or equal to 2 அப்படின்னா you just put like a is big. Yes, object 2 dot cells of 1,3 dot value b is big. Okay, then what we are able to do, obviously we are in the if. So but this is how we have to code. See, it's really it's very basic, very fundamental. பட் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு செல்ஸ் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் லேர்ன் வாட் இட் இஸ் அண்ட் யூ கேன் கண்டிப்பாக உணர முடியும் இது ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா 1,1ல் 10ன்ற வேல்யூ போட்டிருக்கேன், 1,12 20. ரெண்டுத்தில் எது பிக்னு பார்க்குறேன். ஜஸ்ட் ஐம் டூயிங் இஃப் லூப் இஃப் கண்டிஷன் லைக் இஃப் ஆப்ஜெக்ட் 2 டாட் செல்ஸ் ஆஃப் 1,1 வேல்யூ வந்து இதோட கிரேட்டராக இருக்கா பாருங்கள். அப்படி கிரேட்டராக இருந்துச்சுன்னா ஏஸ் பிக்னு போட்டுருங்க, எல்ஸ் பி இஸ் பிக்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஐம் ஜஸ்ட் ரன்னிங் திஸ். சி ஆப்வியஸ்லி it's showing b is big. Why? Because in the cell A ல இருக்கிறது வந்து 10, B ல இருக்கிறது 20. Obviously b is big. This is how you have to do if conditions using macro. Thank you guys. இது கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் self-learning through YouTube. Thanks a lot.